விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. மச்சி ஓபன் தி பாட்டில். தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா, நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாது பணமழதா. நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடல் இது கேட்டு. இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு, ஓஹோன்னு நம் ஜாதகம். ஆடாம ஜெயிச்சோமடா, நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா. ஓடாம ரன் எடுத்தோம், சும்மாவே உட்காந்து விண்ணெடுத்தோம். இது அம்பானி பரம்பரை, 5 தலைமுறை ஆனந்தம் படர்கிறதா. நாம கொண்டுன்னு ஒரு முறை சொன்னாங்க பல முறை கொண்டாதோ பணமழடா. ரசா நவுரா இப்ப பர்றா. யோகேஷ் ஃபோக்குன்னு சொன்னோன்னே ஒரு ஆப்டான சாங் செலெக்ஷன் இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு சாங் நீங்கள் செலக்ட் பண்ணது. அதுக்கு நிறைய ஸ்டெமினா வேணும் ஆடுறதுக்கு. தம்பி என்ன பாருமா, நிறைய ஸ்டெமினா வேணும் ஆடுறதுக்கு. அண்ட் உங்கள் கூட ஆடின பேர் வேறு பயங்கரமாக ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஆடினீங்களா? உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவலாக எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் கேட்போம். தருண் மாஸ்டர், ஒரு ஹீரோ நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு யோகேஷ். அவனோட கொஞ்சம் அந்த அழகு அந்த எவ்வளோ அதெல்லாம் பண்ணுறது பதிலாக பேய் பிசாசி மாதிரி பண்ணினா அவன் எங்கே போவான்? யோகேஷ் சூப்பர்டா. ஒரு இன்ச்சும் டயர்ட் ஆகல, நீ ஒரு இன்ச்சும் நீ டயர்ட் ஆகல.
ஏன்னா இவ்வளோ சப்பியாக இருந்து நீ இவ்வளோ ஹார்ட் மூமெண்ட்ஸ் பண்ணினா யூ ஹேவ் மைல்ஸ் டு கோ. இன்னும் உன்னால் பண்ண முடியும். ஓகே, எஸ் காயத்ரி மேம். யோகேஷ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. ஓகே, ஆனால் நீ ஆள் நிற்கிறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை. யூ டிட் அ வெரி குட் ஜாப். சூப்பராக இருந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, என்ன யோகேஷ் கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி பெர்ஃபார்மன்ஸில். ஓகே, அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. யூ ஹேவ் வெரி குட் எனர்ஜி லெவல். உங்களுக்கு கிரேஸ் இருக்குது நல்ல உடம்புல. இன்னும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் இது கொஞ்சம் ஹீரோயிக்காக கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, ஸோ யோகேஷ் உங்களுக்கு என்ன ஸ்கோர் கிடச்சிருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காயத்ரி மேம் உங்கள் ஸ்கோர் 9 கொடுத்துருக்காங்க காயத்ரி மேடம். அண்ட் எஸ் தருண் மாஸ்டர் అక్కడ చూడు.